ரம்பம் பம் பம் ரம்பம் பம் பம் பாவபம் பம் ரம்பம் பம் பம்னு எங்க பாடுறாங்க? எங்க பாடினாங்க? சிங்கப்பெண்ணை சாங் தான். எங்க பாடினாங்க? கவர்மெண்ட் நிகழ்ச்சியில, கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில சிங்கப்பெண்ணு நீங்க பேர் வச்சதுனால நீங்க சிங்கப்பெண் பாட்டு போட்டுக்கலாங்கிற உரிமையை உங்களுக்கு யாரு கொடுத்தா? அது எந்த அளவுக்கு ஒரு சரியான பிஹேவியர்? எல்லாத்தையும் சினிமா மயமாக்குகிறதா இந்த அரசு அப்படிங்கிறது முதல் கேள்வி. இப்போ சிங்கப்பெண் திட்டம் ஆரம்பிச்சிருக்கீங்க, சரி, இதுக்கு எந்த அளவுக்கு நீங்க நிதி ஒதுக்கியிருக்கீங்க? நிதி எந்த அளவுக்கு இதுக்கு கொடுத்துருக்கீங்கிற முதல் கேள்வி. அப்படி கேட்டிங்கன்னா அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. சரி, சிங்கப்பெண் ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கீங்க, அதில் எத்தனை பேரை பணி நியமனம் பண்ணியிருக்கீங்க கேட்போம்ல, அந்த கேள்வி. சரி, இவங்களுக்கான வாகனங்கள்னு ஒன்று இருக்கணும்ல. ஏன்னா சிங்கப்பெண்ணா என்ன, கையில் ஸ்பைடர் வெப்பு மாதிரியா பிடிச்சி போக முடியும்? அங்கங்கே ஒரு பிளேஸ்க்கு போகணுன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நமக்கு வாகனங்கள் தேவை. அப்போ இதை நீங்கள் எப்படி போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்மளுடைய கலைஞர் அவர்கள் எதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளை பாதுகாப்பு, ஒரு பெண்ணையே பெண்ணுக்கு ஆயுதமாக நான் மாத்திரன்னு சொல்லி பெண்களை காவல் நிலையத்துக்குள்ள கொண்டு வரதுக்காக பெண் போலீஸ முதல்ல கொண்டு வந்தது கலைஞர். ஒரு மாற்றம்னா இப்படி இருக்கணும், இதை தமிழ்நாடு நோக்கணும். நான் இப்ப இந்த தலைப்பை கேட்டா உங்களுக்கு தெரியும், வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோன்னு நான் கேட்கிற கேள்வி விஜய் சாருக்கு இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு. ஏன்னா ஒரு சமூக மாற்றத்தை ஒரு திராவிடியன் ஐடியாலஜி எப்படி கொண்டு வந்திருக்கு, இவங்க அதுக்கு என்ன பண்றாங்க, பட்டி டிங்கரிங் பூசி அதை அழகா உட்கார வச்சு ஜோடிச்சு போட்டோ எடுத்துட்டு அது உங்களோட தான் ஆயிடுமா? அதுக்கு கை தட்டுறது சரியா அப்படிங்கறதா எங்களோட கேள்வி. 717 டாஸ்மார்க் மூடிட்டோமே அப்படின்னு எங்க பார்த்தாலும் ரீல்ஸ், அப்படியே உடனே மூடிட்ட மாதிரி பயங்கரமா ரீல்ஸ். சரி, ஓகே, தகவல் அறியும் உரிமை சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குல்ல, அதை போட்டு நீங்க இது வரைக்கும் எத்தனை டாஸ்மார்க்க மூடி இருக்கீங்க, எந்தெந்த இடத்துல மூடி இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அந்த விஷயங்கள்லாம் நிலுவையில் இருக்கா? எப்படி? தகவல் அறியும் உரிமை சட்டம்னா தெரியும்ல உங்களுக்குலாம். நமக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் கவர்மெண்ட் பத்தினா நம்ம அதை போட்டோம்னா நிலுவையில் இருக்கிறது அப்படின்னு வருது. எந்த கேள்வி கேட்டாலும் எப்படி வருது? நிலுவையில் இருக்கிறது. வாட்ஸ் ப்ரோ, இட் இஸ் வெரி ராங் ப்ரோன்னு நான் மக்களை பார்த்து கேட்கிறேன். யாரு சரியான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கா, யார் அதுக்கு பட்டி டிங்கரிங் பூசி பொய் சொல்றா அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய